வணக்கம் நண்பர்களே. RStudio டேட்டா விசுவலைசேஷன் சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ குரூப்டு பார் சார்ட் வித் ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி வரைகிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பார் கிராஃப் வித் ஸ்டாண்டர்ட் எரர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைகிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதில் இதனோட அடுத்ததாக நம்ம குரூப்டு பார் சார்ட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய லைப்ரரி பேக்கேஜஸ் பார்த்தோன்னா ggplot மட்டும்தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு RStudioவில் லைப்ரரி பேக்கேஜஸை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான வெப் ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லைப்ரரி பேக்கேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லைப்ரரி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது கண்டினியூவாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு கிராஃபோ இல்லை ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு டைமும் லைப்ரரி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால இப்போ ggplot ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவ் பண்ணுறதுக்காக கமெண்ட்ஸ் லைப்ரரி ggplot. ஸோ செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ நம்ம லைப்ரரி பேக்கேஜஸ் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம குரூப்டு பார் கிராஃப் வரைய போகிறோம். இதுக்காக நம்ம 2 பிளான்ட்டு 3 ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த வளரக்கூடிய பிளான்ட்டோட ஹைட் எடுத்திருக்கோம். அதனோட ஸ்டாண்டர்டு எரரையும் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ எடுக்கக்கூடிய இது மீன் வேல்யூ வித் ஸ்டாண்டர்ட் எரரோட டேட்டா தான் எடுக்க போகிறோம், ரா டேட்டா இல்லை. ஸோ சிம்பிளான டேட்டா செட் தான், அதனால் டேரெக்டாகவே என்ட்ரி பண்ணிடும். உங்களுக்கு லார்ஜ் டேட்டா செட் இருந்தால் இம்போர்ட்டட் ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் எக்ஸல் வழி இம்போர்ட் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் எக்ஸல் எப்படி இம்போர்ட் பண்ணி கிராஃப் வர்றதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிளான டேட்டா செட்டுங்கிறதுனால இப்போ நம்ம டேரெக்டாக என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேட்டா ஆப்ரேஷன் செக்மெண்ட் அசைன்மெண்ட் டேட்டா ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்கள் அண்டு ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சி ஓப்பன் த ப்ராக்கெட் டபுள் அப்பாசிட்டர் ட்ரீட்மெண்ட். இதை காப்பி பண்ணிக்கிறேன், தொடர்ந்து இதை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ _a அண்டர்ஸ்கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு வேர்டுக்கு அடுத்த வேர்டு ஸ்பேஸ் விடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ கமா ஷிஃப்ட் என்டர் டபுள் அப்பாசிட்டர் ட்ரீட்மெண்ட் a. ட்ரீட்மெண்ட் b. அதே ட்ரீட்மெண்ட் b. ட்ரீட்மெண்ட் c. ஷிஃப்ட் என்டர். அடுத்து ட்ரீட்மெண்ட் c. ஸோ எண்ட் த ப்ராக்கெட்டில் வச்சு கமா கொடுங்க. இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. இப்போ அடுத்ததாக ஸ்பீசிஸோட நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பீசிஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஓப்பன் த ப்ராக்கெட் டபுள் அப்பாசிட்டர் ரைஸ் பிளான்ட். ரைஸ் கமா ஷிஃப்ட் என்டர் மைஸ். ஷிஃப்ட் என்டர் மறுபடியும் ரைஸ். கமா ஷிஃப்ட் என்டர் மைஸ். கமா ஷிஃப்ட் என்டர் மறுபடியும் ஒன் டைம் ரைஸ். சாரி, ஷிஃப்ட் என்டர் மறுபடியும் மைஸ். ஓகே, இப்போ மறுபடியும் கமா ஷிஃப்ட் என்டர் கொடுங்க. இப்போ பிளான்ட்டோட ஹைட் ஆட் பண்ணணும். is equal to C
8.4 கமா 11.4 கமா shift enter 8.5 கமா 7.6 கமா shift enter 6.5 கமா ஒரு ஸ்பேஸ் 6.2 இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் பக்கத்தில் கமா shift enter அடுத்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் எப்படின்னா shift 9 உங்கள் கீபோர்டில் எடுத்தீங்கன்னா ஓப்பன் த ப்ராக்கெட் வந்துடும். ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் எரரோட வேல்யூ 0.9 கமா 0.9 கமா shift enter 0.6 கமா ஸ்பேஸ் 0.7 கமா shift enter 0.6 கமா ஸ்பேஸ் விட்டு 0.9. ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பக்கத்தில் என்ட்ரு கொடுங்க. இப்போ உங்களோட கமாண்ட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து shift என்ட்ருக்கு பதிலாக வெறும் கொடுத்ததுனால கமாண்ட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதை எரராக காட்டுச்சு. ஸோ நீங்கள் அடித்து லாஸ்ட்டு கமாண்டை கொண்டு வரணும். நேவிகேஷனோட அப்பி கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்டினியூ கொடுக்க ஒவ்வொரு கமாண்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் இதை எடிட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக இப்போ வந்து குரூப்டு பார் சார்ட் வரையலாம். ஸோ அதுக்கு ggplot டேட்டா கமா shift enter. So SS x is equal to treatment comma shift enter y is equal to height comma shift enter fill is equal to species. So double close bracket after ஒரு plus symbol யூஸ் பண்ணி shift enter கொடுங்க. அடுத்ததா geometry bar, choose the geometry bar, start identity comma shift enter அடுத்து position is equal to position dot. இந்த டபுள் அப்பாஸ் க்ளோஸுக்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்து shift enter கொடுங்க. அடுத்து கலர் is equal to black. இப்போ ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி shift enter. அடுத்து நம்ம பாரில் ஸ்டாண்டர்ட் எரரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ geometry underscore error bar ss y main is equal to height minus standard error. இப்போ காமா திரும்ப shift enter y max mean maximum value and minimum value is equal to height plus standard error. ஸோ ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் காமா shift enter கொடுங்க. இங்கே width is equal to 0.2 comma shift enter. அடுத்து position
position is equal to position dot 0.9 டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஷிஃப்ட் என்டர். அடுத்து வேல்யூ நேம் ஆட் பண்ண போகிறோம். சாரி, ஃபில் த கலர், scale underscore fill underscore manual. இப்போ வேல்யூ உள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளேயே values is equal to C, open the bracket, tomato, this is a color, comma, shift enter, அடுத்து sky blue. Sky blue, close double bracket after plus shift enter. இப்போ லேபிள் ஆட் பண்ண போகிறோம் நம்ம கிராஃபுக்கு. லேப்ஸ், ஓப்பன் த ப்ராக்கெட், டைட்டில், டபுள் அப்பாசிட்டர், குரூப்டு பார் சார்ட், with error bars. So comma shift enter, x is equal to treatments, comma shift enter, y is equal to plant height, unit centimeter, close the bracket, plus simple and shift enter. Then இப்போ நம்ம தீமோட சைஸ் போட போகிறோம். theme underscore minimal, select and base size choose 14. ஓகே, இப்போ என்டர் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சி கொடுத்துருச்சு. ஸோ ஜூம் கிளிக் பண்ணும்போது பிளாட்ஸ் ஆப்ஷனில் நம்ம ஜூம் கிராஃபை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டைட்டில் வந்து குரூப்டு பார் சார்ட் வித் எரர் பார்ஸ். ஸோ நம்ம ஒய்எக்ஸஸில் கொடுத்த மாதிரி பிளான்ட்டோட ஹைட்டு அண்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்துருக்கு, சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஏபிசி. ஸோ மைஸோட கலர், ரைஸோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கு. இது மைஸோட கலர் வந்து டொமேட்டோ கலர்ஸ்லேயும் அண்டு ஸ்கை ப்ளூ கலர்ஸ்லேயும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கிறத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் முன்ன சொன்ன மாதிரியே நேவிகேஷனில் அப்படி கொடுத்தீங்கன்னா சேம் கமாண்ட் வரும். இந்த இடத்துல போய் டைட்டில் எக்ஸஸில் ஸ்மால் டி இருக்கிறத கேபிட்டல் டி கொடுங்க. இப்போ லாஸ்ட் காலமில் வச்சு என்டர் கொடுங்க. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. ட்ரீட்மெண்ட் அண்டு ஏபி கொடுத்தாச்சு. இதை நீங்கள் வியூ பண்ணால் கூட இப்படி கூட நீங்கள் ப்ரீவியஸ் கிராஃப்ஸை வியூ பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் ஸ்மால் டி அண்டு கேபிட்டல் டி. ஸோ இதுதான் குரூப்டு பார் சார்ட், அதாவது 2 டேட்டா வச்சு குரூப்டு சிம்பிளான ஒரு குரூப்டு பார் சார்ட் ஆர்ட் ஸ்டுடியோ வரக்கூடிய மெத்தடு. இதோட அடுத்தடுத்து நிறையா குரூப்ஸ், நிறையா காலம்ஸ் ஆட் பண்ணி எப்படி வரைங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த குரூப்டு பார் சார்ட் ஆர்ட் ஸ்டுடியோவில் எப்படி வரங்கிறத ஃபுல் ஸ்கிரிப்ட்டுமே நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் ரீட் பண்ணிக்கிங்க. மேலும் இந்த ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆர்ட் ஸ்டுடியோவை பற்றி மேலும் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.